பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு மேலேருந்து பாத்திரம் எடுக்கிறதுக்காக ஸ்டூல் போட்டு ஏறுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்டூல் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. பாண்டியன் கிளம்புற போது கிச்சனில் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு நின்று பார்க்கவும் அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு என்னங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு இவ எப்போ பாரு நாடகம் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பா, இதெல்லாம் என்னைக்கு முடிவுக்கு வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிரும் நம்ம ராஜியும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கதிர் இருந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா அம்மாவை காணும், ஒரு வேளை கிச்சனில் இருப்பாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு போயிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல கோமதி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே கதிரை வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. கதிரும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. தண்ணி தெளித்து எழுப்புறாங்க, எந்திரிக்கவே இல்லை. அதுக்கடுத்ததாக முத்துவேலெல்லாம் என்ன எதிர்த்த வீட்டிலேருந்து சவுண்டு வருது, அது ராஜியோட கதிரோட சவுண்டும் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கோமதி வந்து மயக்கத்தில் இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னன்னு தெரியலப்பா, இப்போ தான் நாங்களே வீட்டுக்கு வந்தோம், வந்து பார்த்தா அத்தை மயங்கி இருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.